وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير இப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்றா இன்னும் வா காலு எத்தனை பேருக்கு காலு வந்துட்டேம்மா காலு என்ற என்னை அவர்கள் கூறுவார்கள் யார் இது அவர்கள் நரகவாசிகள் நரகத்துக்கு புரிந்து கொண்டிருக்கிறாங்க நரகத்தில் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க சொல்கிற வார்த்தைகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ எங்கள் கண் முன்னுக்கு நரகவாசிகளோட வார்த்தைகளை கொண்டு தாராங்க என்ன அவங்க சொல்லுவாங்க லவ் குன்னா லவ் என்றது வந்து ஒரு கவலையாக சொல்கிற விஷயம் நான் படிச்சிருந்தால் நான் பாஸ் ஆகிப்பேன் நான் படிச்சிருந்தா இன்றைக்கி நல்ல ஜோப் ஒன்று கிடைச்சிக்கும் அது இருந்தால் என்றது தான் லவ் குன்ன காணலாவாரத்தான் குன்னா நான் என்றா நாங்கள் இருந்தால் என்ன நஸ்மஹூ சமய என்று சொல்கிறது வந்து கேட்குறது காதால் கேட்குறது நாங்கள் கேட்டிருந்தால் செவியுட்டிருந்தால் அவ்வெண்டா அல்லது நல்கிலு என்ன செஞ்சிருந்தா சிந்திச்சிருந்தா நாங்கள் சிந்தித்தீங்க ஒன்று நாங்கள் கேட்டிருந்தால் அல்லது சிந்தித்திருந்தா அதை பற்றி யோசிச்சிருந்தா அப்போ ஒன்றைக்கு இது கேட்குறது மட்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தபாரக்கல்லதி கேட்குறாரு அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே விளங்கல்ல அப்போ அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் யோசிக்க மாட்டார் என்ன செய்யணும் என்று அக்கல் நான் என்ன நாங்கள் அக்கல் என்று சொல்கிறது வந்து சிந்திக்கிறேன் அக்கல் என்றே மூளை அப்போ 4 கிலோ மூளையால் யோசிக்கிறேன் தான் அக்கலாக யோசிக்கிறேன் சொல்கிறேன் அக்கல்லால் யோசிக்கிறேன் நாங்கள் கேட்டிருந்தால் நாங்கள் சிந்திச்சிருந்தால் ஒரு விஷயத்தை கேட்குறதோடு நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும் இது என்ன சொல்கிறார் இவங்க வந்து கேட்கவே ரெடி இல்லை இவங்க வந்து வந்தோடனே இப்போ ஒருத்தர் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர் யோசிப்பார் என்ன அவர் என்ன சொல்கிறேன்னு சொல்லி அப்போ நரகவாசிகள் பண்ண பெரிய தப்பு என்ன நரகவாசிகள் வாயாலே சொல்கிறாங்க நரகவாசிகள் பண்ண பெரிய தப்பு முதலாவது பெரிய தப்பு வந்து அப்போ இந்த நான் வந்தது நாங்கள் தானே அப்போ இஸ்மவா குன்னா நஸ்மவுக்குள்ளேயும் நாங்கள் ஒன்று இருக்குது ஆனால் நாங்கள் 2 தடவை கேட்குறதுக்கு நாங்கள் ஒரு நாங்கள் தான் பாவிக்கிறோம் நாங்கள் இருந்தால் நாங்கள் கேட்டிருந்தால் அல்லது நாங்கள் சிந்தித்திருந்தால் அப்போ நாங்கள் சிந்தித்திருந்தால் நாங்கள் செவியுற்றிருந்தால் அல்லது நாங்கள் நாக்கிலு அதை பற்றி இருந்தால் வக்காலு லவ் அப்படி இருந்தால் வக்காலு அவங்க சொல்லுவாங்க அப்படி ஆவி இருந்தால் என்ன ஆவிக்கும் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர் குன்னா என்ன நான் சொல்கிறேன் நாங்கள் இருந்தால் மா வந்தால் இல்லைன்ற அர்த்தம் அப்போ நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்ற அர்த்தம் வருது நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் ஃபி அஸ்ஹாபி சயிர்ன்றது நாங்கள் இது கொஞ்சம் முன்னே பார்த்தோம் நரகத்துக்கு ஒரு பேர் தான் கொழுந்தெறியக்கூடிய நரகம் அஸ்ஸாப் என்றாமா வாசிகள் என்ற அர்த்தம் நரகவாசிகள் ஃபி என்றா உள்ள நரகவாசிகள் உள்ள அப்படிலாம் நீ நரகவாசிகளாக நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் நரகவாசிகளில் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் அது உள்ளுக்கு நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்ன செஞ்சிருந்தா கொஞ்சம் சரி கேட்டிருந்தா கொஞ்சம் சரி அதை கேட்டதை அதுக்கப்புறம் யோசிச்சிருந்தா நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக மாட்டோம் விளங்கிச்சாமா இதில் என்ன அட்வைஸ்ன்னு சொன்னால் இன்றைக்கு ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் கேட்கத்தான் அதை பற்றி யோசிக்கத்தான் அவரோட வாழ்க்கையில் வரும் அப்போ நாங்கள் ஏழுமான மட்டும் நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் எஸ்பெஷலி நல்ல விஷயங்களில் ஆக சிறந்தது தான் குர்ஆன் அது நசீருனுக்கு சில தஃசீராளிகள் எழுதிக்கிறாங்க ஒன்றை எச்சரிக்கையாளர் ஒன்றை இந்த எச்சரிக்கையும் எடுக்கணும் அப்படின்னா குர்ஆனையும் எடுக்கணும் சில தஃசீல் எழுதிக்கிறாங்க குர்ஆனையும் எடுக்கணும் அப்படின்னா குர்ஆனை வந்து கேட்டில்லை குர்ஆன் தான் எச்சரிக்கை பண்ணுதுன்னா அதை கேட்டில்லை சுப்ஹானல்லாஹ்.